ஒருத்தருடைய சம்பளத்தை ஏன் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தர் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது? இப்போ யாராவது அரசியலுக்கு வரும்போது விஜயினுடைய சம்பளம் என்னன்னு நம்ம யாராவது கேட்டோமா? எந்த பத்திரிகையாளராவது கேட்டாங்களா? ஏன் இவ்வளவு சம்பாத்தியத்தை விட்டு விட்டு வருகிறார் அப்படின்னு நம்ம கேட்டோமா? கிடையாது. அவராக தான் வந்து நான் கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னாரு. கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னோடனே உச்சம்னா என்னன்றதை பக்கத்தில் இருக்கிறவங்க 200, 300, 400, 500, 1000ன்னு ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. கும்பிளிக்கு பிலாப்பி மாதிரி இது எதுவுமே வந்து அஃபிடவிட்டில் காணோம். அவருடைய மொத்த சொத்து மதிப்பே 500 சொச்சம் கோடி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எத்தனை படத்துக்கு ஒரு 100 கோடி சம்பளம் வாங்கினாருன்னு தெரியல. அப்போ உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனா சொல்கிறது போல 1000 கோடியோ அல்லது செங்கோட்டையன் சொல்வது போல 200 கோடியோ சம்பாத்தியம் இருந்திருந்தால், அது உண்மை என்றால், அது கணக்கில் வரவில்லை என்றால், கருப்பு பணமாக வாங்கி எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கு நடிகர் விஜய் தான் பதில் சொல்லணும். சரி, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, வருஷத்துக்கு 100 கோடி கிட்ட ஆவரேஜாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த 100 கோடி சம்பாத்தியம் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் வந்து வருமான வரியை சரியாக செலுத்தி இருக்கிறாரா அப்படின்னா 2011 செலுத்தலை, 12 செலுத்தலை, 15 செலுத்தலை, 16 செலுத்தலை, 21 செலுத்தலை. கிட்டத்தட்ட 5 நிதியாண்டுகளுக்கு மேலே அவர் வந்து வருமான வரியை முறையாக செலுத்தாமல் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே வந்து அவர் வந்து வருமான வரி இன்னும் பெண்டிங்கில் வச்சிருக்கிறாரு. நான் என்னவாக ஆகப் போகிறேன்னு அவர் சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகப் போகிறேன், இந்த அரசின் தலைவராக ஆகப் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியவே, அதாவது தான் என்னவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த நிறுவனத்திற்கே உரிய வரியை செலுத்தாமல் ஏமாற்றுகின்ற ஒருவர் அந்த நிறுவனத்திற்கு உள்ளே வந்தால் இன்னும் எப்படிப்பட்ட மோசடிகள் எல்லாம் ஈடுபடுவார் அப்படின்றதுக்கு இதற்கு முன்பு கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்.